ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். 1/2 கிலோ மட்டன் எடுத்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இன்றைக்கி மசாலா அரைச்சி குழம்பு வைக்க போகிறோம். ஒரு வானல் எடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொத்தமல்லி, சோம்பு, சீரகம் வரமிளகா காற்று தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 100 கிராம் வெங்காயம், 50 கிராம் பூண்டு எடுத்துக்கிறேன். அது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். யாருக்கெல்லாம் மட்டன் குழம்பு பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சமாக கசகசா ஆட் பண்ணுறேன். கசகசா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி தேங்காய், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மட்டன் 3 விசில் விட்டுருக்கேன். இன்னும் 2 விசில் விட்டணும். நம்ம அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதையும் இப்போயே ஆட் பண்ணிடலாம். தண்ணியாக வேணாலும் கெட்டியாக வேணாலும் இந்த டைமில் நம்ம பார்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். நான் மறுபடியும் 2 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விசில் ஃபுல்லாக அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மட்டனை தாளித்து எடுத்துக்கலாம். ஒரு வானல் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிட்டும். 2 வரமிளகா, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம மட்டன் வேக வச்ச குழம்பு இதில் ஆட் பண்ணி எடுத்துக்கிறேன். குழம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் குழம்பு எடுத்துக்கிறேன். குழம்பு எடுத்து கிளறி விட்டுடலாம். மட்டன் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஒரு 2 ஸ்பூன் போல் மட்டன் பொடி சேர்த்துக்கலாம். மட்டன் பொடி சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். அது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச மட்டன் எடுத்து அந்த கிரேவியில் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மட்டன்லேயே ஒரு 2 மினிட்ஸ் அதை நல்லா குக் பண்ணி எடுக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். கிரேவி கண்டிஷனில் இருந்தால் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா கிளறி எடுத்துகிட்டு முட்டை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு 4 முட்டை போல் வேக வைக்கிறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து மூடி வச்சு எடுத்துக்கலாம். முட்டை ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் மட்டன் சாப்பாடு, மட்டன் குழம்பு, முட்டை. வாங்க சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல்